யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். மிதுன ராசியில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா இந்த மாதம் டிசம்பர் மாதம் எப்படி இருக்குது இதான் பார்க்குறோம். வருஷத்தினுடைய கடைசி மாதம் டிசம்பர். உங்களுக்கு தெரியும், இந்த மாதத்தில் கிரகம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் உங்களுடைய 5ஆம் தேதி உங்கள் ராசியில் 2ஆம் இடத்துல இருக்கிற குரு உங்களுடைய ராசிக்கு வந்துடுறாரு. 6ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல 5ஆம் இடத்துல இருந்த புதன் 6ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. 7ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் 7ஆம் இடத்துக்கு வர்றாரு. இந்த மாதம் 15ஆம் தேதி 6ஆம் இடத்துல இருந்த சூரியன் 7ஆம் இடத்துக்கு வர்றாரு. இந்த மாதம் 20ஆம் தேதி உங்களுடைய 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 7ஆம் இடத்துக்கு வர்றாரு. இதெல்லாம் எதுக்கு எனக்கு சொல்கிறீங்க, பலன்னு சொல்கிறேங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. இந்த கிரகங்கள் 2 ராசியில் சஞ்சரிக்கிறாங்க. அதை தான் இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது குரு, அடுத்தபடியாக புதன், செவ்வாய், அடுத்தபடியாக சூரியன், சுக்கிரன், அத்தனை கிரகங்களுமே இருக்கிறது, மாற்றங்களை செய்கிறது. நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றம், ஏற்ற இறக்கம், அப் அண்ட் டவுன் அப்படியே இருந்துக்கிட்டே இருக்குது. அதுக்காக தான் இந்த கிரகங்களை சொன்னது. இந்த 6ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா எப்பவுமே தெரிஞ்சுங்க, 6ஆம் இடம்னா சக்ஸஸ்ன்னு அர்த்தம், வெற்றின்னு அர்த்தம். ஸோ அப்போ இந்த மாதம் ஒரு பக்கம் பார்த்தா உங்களுடைய வெற்றி என்பது பெரிய லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். அதுக்காக தான் 6ஆம் இடம் 7ஆம் இடம்னு சொல்லி உங்களுக்கு பலன் சொல்கிறதுக்கு காரணம். இப்போ இந்த மாதம் உங்களுடைய ராசியிலே குரு பகவான் 5ஆம் தேதி வந்துடுவார். அப்போ குரு வந்தாலே உங்களுக்கு தெய்வ அனுகூலம் என்பது வர்றதுக்கான வாய்ப்பு. அங்கே வந்து உட்காந்துட்டு ஒரு வக்கரகதியில் இருக்கார். அப்படி இருந்தால் தெய்வம்னா என்ன வழி நல்லது நடக்கும். ரொம்ப நாளாக உங்கள் குடும்பத்தில் ஏதாவது சுபகாரியங்கள் நடக்கலை, தள்ளி போயிட்டுருக்கு, டிலே ஆகிட்டுருக்கு அப்படின்னா சுபகாரியங்கள் நடக்கும். சுப நிகழ்ச்சிகளில் நீங்களாம் அடிக்கடி கலந்துக்குவீங்க. அது இல்லாமல் எதிர்பாராத ரொம்ப நாளாக உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு, எதிர்பாராத ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் உங்களுக்கு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள். ரொம்ப நாளாக யாரெல்லாம் குடும்பத்தில் குழந்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ குழந்தை பாக்கியம் உண்டு. குழந்தைக்காக ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும். இதெல்லாமே நல்ல விஷயங்கள். இது குரு உங்கள் கையில் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய பலன்கள். சரி, இந்த மாதம் நம்முடைய ஃபினான்ஷியல் பொசிஷன், பொருளாதார நிலைகளை பார்க்குற போது பரவாயில்ல, மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது. இந்த மாதம் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் ஏதாவது சக்ஸஸ் ஆகுமா, முயற்சி பண்ணலாமா, இதான் மெயினாக. இந்த அப்படி பார்க்குற போது உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துக்குரியவர் சூரியன், அவர் 6ஆம் இடத்துல இருக்கார். அங்கே தான் எத்தனாம் தேதி வரைக்கும், 15ஆம் தேதி வரைக்கும். அப்போ 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய முயற்சி சக்ஸஸ் பண்ணுவார்னா கண்டிப்பாக பண்ணுவார். அது கரெக்டாக பாருங்கள், 15ஆம் தேதி வரைக்கும் தான் மார்கழி இருக்குது, அது கார்த்திகை இருக்குது, அதுக்கப்புறம் மார்கழி பிறக்கும். ஆக சூரிய பகவான் இடம் மாறுவார் மார்கழி வந்த உடனே. அப்போ உங்களுடைய வெற்றி இந்த மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் கன்ஃபார்மாக இருக்குது. நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு நன்மையாக நடக்கும். எதிர்பார்த்த செய்திகள் சாதகமாக வரும். எதிர்பாராத செய்திகளும் உங்களுக்கு ஃபேவரபுளாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். யாரோடெல்லாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடெல்லாம் நேரடியான தொடர்பு வச்சுங்க, மீடியேட்டர் வேண்டாம். அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். நிறைய நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கு, பேசுகிறதுக்கு வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய திறமையில் நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான ஒரு காலகட்டங்கள் இந்த மாதம் இருக்குது. ஆக இந்த வாய்ப்பை இந்த மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை பெரிய லெவலில் நீங்கள் பயன்படுத்திக்கங்க. பிரிஞ்சு போன உறவுகளால் நன்மை, இன்னொரு பக்கம் உறவுகளால் நமக்கு பிரச்சனைகள், உறவுகள் நெருங்கிய உறவுகள் பிரிய வேண்டிய காலங்கள், ஒரு பக்கம் நன்மை ஒரு பக்கம் பிரச்சனைகள், ரெண்டுமே கலந்து இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம், அது இல்லாமல் நெருங்கிய உறவுகளுக்காக நீங்கள் செலவு பண்ண வேண்டிய காலங்கள் இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது. எதிர்பாராத பயணம் இருக்குது. குறிப்பாக வேலையின் நிமித்தமான இந்த பயணம் உங்கள் வாழ்க்கையில் வருமானத்தையும் சம்பாத்தியத்தையும் கொடுப்பதற்கான வாய்ப்பு, இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. அது இல்லாமல் லைஃப்பில் உங்களுக்குன்னு ஒரு எய்ம் இருக்கும், ப்ராஜெக்ட் இருக்கும், அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதம் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன், கரியர் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. வேலையில் எவ்வளோவுக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. அது இல்லாமல் வேலையில் நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ எல்லாமே கொஞ்சம் போராடி தான் ஜெயிக்கணும். ப்ரொமோஷன் ஆகட்டும், இன்க்ரிமெண்ட்டாக இருக்கட்டும், போனஸாக இருக்கட்டும், அரியர்ஸ் வள்ளியாக இருக்கட்டும், ஏதாவது எனக்கு பெனிஃபிட், மானிட்டரி பெனிஃபிட் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. அது இல்லாமல் வேலையில் நீங்கள் எவ்வளோ எஃபர்ட்டை போடுறீங்களோ நல்லது. குறிப்பாக இந்த மாதம் உங்களுடைய வேலையில்
உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய சுப்பீரியரும் உங்களுக்கு பெரிய லெவலில் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் உங்களுடைய சபார்டினேட் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கோ உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள் இந்த மாதம் குறைவு. ஸோ இந்த மாதத்தில் ஏதாவது நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க அல்லது ரிட்டன் எக்ஸாம் எழுதி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அத்தனையும் இந்த மாதம் இருக்குது. அது இல்லாமல் இந்த மாதத்தில் வேலையாட்கள் நல்ல ஒரு ஸ்கில்டு லேபர் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா கிடைப்பாங்க. அவங்கள வெயிட்டன் பண்ணுறது உங்கள் கையில் தான் இந்த மாதம் இருக்குது. ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்க கிடைக்கல வரல டிலே ஆகுதுங்கிறவங்களுக்கு இந்த மாதம் கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைக்கிறதுக்கு அல்லது லோன் அப்ளை பண்ண வர்றதுக்கான வாய்ப்பு. இந்த லோன் அப்ளை பண்ணி இதெல்லாம் வாங்கி நீங்கள் சொந்தமாக இடம் மனை வீடு வண்டி வாகனம் நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் அத்தனையுமே வாங்குவதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் எதிரிகள் ஜெயிப்பதற்கும் எதிரிகளால் பிரச்சனைகளும் ரெண்டுமே இருக்குது. இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப முக்கியம். உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு. அதுலேயும் குறிப்பாக உங்களுடைய 6ஆம் இடத்துல அதுக்காக தான் நான் இன்ட்ரோடக்ஷனில் 6ஆம் இடம் 7ஆம் இடம்னு சொல்கிறதுக்கு காரணம் நோயுடைய தன்மை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு லோன் இருக்குது கடன் இருக்குது மாதம் நான் நிறைய வட்டி கட்டுறேன் இஎம்ஐ இருக்குங்கிறவங்க ஹெல்த்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். எது எப்படி இருந்தாலும் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மி, இம்யூனிட்டியை கூட்டுங்க. இந்த மாதம் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தால் பிஸ்னஸ் 5ஆம் தேதிக்கு அப்புறம் பிஸ்னஸ் நல்லா இருக்குது. ஆனாலும் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள். பிஸ்னஸில் பெரிய லெவலில் நம்ம வர்ற மாதிரி இருந்தாலும் 15ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய பிஸ்னஸில் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே ரிட்டர்ன்ஸை கொடுக்கும். பார்ட்னர்ஷிப்போடு யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ நீங்கள் பார்ட்னரும் 2 பேருமே லாபம் அடைவதற்கான மாதமாக இந்த மாதம் உண்டு. ஒருவேளை நான் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் அல்லது இம்போர்ட் பண்ணுறேங்கிறவங்களுக்கு உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதியில் ஏதாவது அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் இருந்தால் அது வர்றதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காதல் விஷயங்கள் நம்முடைய மதம் இனம் ஜாதி மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் உங்களுக்கு ஏற்படணும். ஆனால் ஏற்பட்டாலும் உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா அப்படின்னா நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். பெரிய லெவலில் நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்புகள் நிறைய இருக்குது. உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. இந்த மாதம் ஏதாவது நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையுமே ஃபேவரபுளாக இருக்கும். இந்த மாதத்தில் வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு வீடு மாற்றம் இடமாற்றம் ஊர் மாற்றங்கள் உண்டு. ரொம்ப நாளாக நீங்கள் நினச்ச காரியங்கள் ஏதோ ஒரு விதத்தில் நன்மையாக நடப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் பணம் தேருமானா 20ஆம் தேதிக்குள்ளே டிசம்பர் 20க்குள்ளே ஏதாவது முதலீடு பண்ணிங்கன்னா வரும். அது ரேஸாக இருக்கட்டும் லாட்ரியாக இருக்கட்டும் ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும் ட்ரேடிங்காக இருக்கட்டும் மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கலாம் கோல்டு பாண்டாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு அல்லது டிஜிட்டல் கரன்சி எதுவாக இருந்தாலும் ஃபேவரபுளாக இருக்குது. நீங்கள் கிரிப்டோவில் மாத்திரம் கவனமாக இருங்க. கலைத்துறையில் இருந்தீங்கன்னா வருமானங்கள் சம்பாத்தியங்கள் கூடும். உங்களுடைய அரசியலில் நீங்கள் இந்த மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் எதிரிகளை வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த மாதத்தில் எங்கெல்லாம் சிவன் இருக்காரோ சிவாலயங்கள் சிவ தரிசனம் ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் முருகப்பெருமானுடைய வழிபாடும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வாய்ப்பு இருக்கிறவங்களாம் சித்தர்களை தரிசனம் பண்ணுங்கள். பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மரை நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும். நன்றி, வணக்கம்.